நினைவில் வைக்க வேண்டிய 10 விஷயங்கள். ஒரு செயலை செய்து முடிக்கும் வரை யாரிடமும் அதை பற்றிச் சொல்லாதே. இதுவே வெற்றிக்கான ரகசியம். பிறர் வீட்டிற்குச் சென்று வாழ்வதுதான் நமக்கு மிகவும் கஷ்டமான விஷயம். குழந்தைகளுக்காக சொத்து சேர்ப்பதை விட அவர்களுக்கு நல்லதைச் சொல்லிக் கொடு. சந்தேகத்துடன் தொடங்கும் காரியம் சங்கடத்திலேயே முடியும். விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் எதையும் செய்ய மாட்டான். அறிவு இருந்தும் திறமையாக அதை பயன்படுத்தாவிட்டால் உலகம் அவனை மதிக்காது. முதலாளியின் குணம் அறிந்தவர்கள் பணியை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். உனக்கு ஒன்றுமே தெரியாது என்றாலும் பரவாயில்லை. தினமும் படி அறிவாளியாகி விடுவாய். உன் பேச்சைப் பொறுத்தே உன் எதிர்காலம் அமையும். உனக்கு உதவி செய்தவர்களை ஒருபோதும் மறந்துவிடாதே. எந்தச் சூழலிலும் யாருக்கும் துரோகம் செய்துவிடாதே. தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் கசக்கத்தான் செய்யும். சில மனிதர்களும் அப்படித்தான் வார்த்தைகளில் தேனைத் தடவி பேசுவார்கள். அவர்களின் உள்ளம் என்னவோ கசப்பானதாகத்தான் இருக்கும். உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரை தான் உனக்கு மதிப்பு. ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பின்தான் தொடங்குகிறது உனக்கான அவமதிப்பு. இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். எந்த சூழலிலும் சோர்ந்து போகாதீர்கள். இனி கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவும் ஒவ்வொருவருமே கடவுள்தான். கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது அல்ல, அமைதியாக கடந்து செல்வதே. உன் உறவுகளை சேமிக்க வேண்டுமென்றால் உன் வார்த்தைகளை செலவழிக்காமல் இரு. அதுவே போதும். கூர்மையான ஆயுதத்தை விடக்கூடியது வழிதரும் வார்த்தைகள். வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். உதடு தொட்ட வார்த்தைகள் உடனே உதிர்ந்துவிடும். உள்ளம் தொட்ட வார்த்தைகள்தான் உயிர் உள்ளவரை உயிரோடு வாழும். ஓநாய் போல வாழ வேண்டும். ஏன் தெரியுமா? ஓநாய்கள் பிணங்கள சாப்பிடுவதில்ல, வேட்டையாடி மட்டுமே சாப்பிடும். வேறு சில விலங்குகளைப் போல ஓநாய நீங்க சர்க்கஸ் கூடாரத்தில பார்க்க முடியாது. ஓர் ஓநாய் பொதுவா ஒரே ஓர் ஓநாயுடன் மட்டுமே வாழ்க்கையில் இணையும். ஆண் பெண் இரண்டிற்கும் இது பொது விதி. ஓநாயின் வாழ்க்கை துணை இறந்துவிட்டால் உயிருடன் இருக்கும் இன்னொரு ஓநாய் 3 மாதங்களுக்கு குறையாமல் துக்கம் அனுசரிக்கும். ஓநாயைப் போல பெற்றோரின் மீது மரியாதையும் அர்ப்பணிப்பும் உள்ள பிள்ளைகளை பார்க்கவே முடியாது. தன்னை பெற்ற ஓநாய் முதுமை அடையும் போது பெற்றோரை குகையிலேயே இருக்கச் செய்து அவர்களுக்கும் சேர்த்து பிள்ளை ஓநாய் வேட்டையாடி வரும். மனிதர்கள் நாம் ஓநாய்களிடம் நிறைய கற்க வேண்டும். ஆண்களே, உங்கள் கஷ்டங்கள் தீர இவற்றை கடைபிடியுங்கள். உடுத்திய பழைய துணிகளை வீட்டின் கதவுகளின் மீது போடக்கூடாது. உடம்பிலிருந்து உதிர்ந்த மயிரையும் வெட்டிய நகத்தையும் வீட்டில் வைக்கக்கூடாது. உடனே வெளியே எறிந்துவிட வேண்டும். ஒரே சமயத்தில் 2 கைகளாலும் தலையை சொரியக்கூடாது. கோவில் மற்றும் திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிக்கு சென்று வந்தவுடன் குளிக்கக்கூடாது. சாப்பிடும் அன்னத்தை உருண்டையாக உருட்டி சாப்பிடக்கூடாது. ஈரத் துணியை உடுத்திக்கொண்டு உணவு அருந்தக்கூடாது. ஷவரம் ஷேவ் செய்து கொள்ளும் முன்பு எதுவும் சாப்பிடக்கூடாது. தாய் தந்தை உள்ளவர்கள் ஒருபோதும் வெள்ளிக்கிழமை அன்று ஷவரம் ஷேவ் செய்து கொள்ளக்கூடாது. 2 கன்னங்களிலும் கைகளை வைத்துக்கொண்டு நிற்பதோ உட்கார்ந்து கொள்வதோ கூடாது.